திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று முன்பு கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்றடைந்தார். அரசு விருந்தினர் மாளிகையில் சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் பகவதி அம்மன் கோயிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார். अम्बन मंदिर में उन्होंने ईश्वर की प्रतिमा के दर्शन किए, आरती की. திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று முன்பு கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு செய்திருக்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று முன்பு கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர மோடி பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று முன்பு கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று முன்பு கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்திருக்கும் நிலையில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விவேகானந்தர் பாறைக்கு சென்று பிரதமர் தன்னுடைய தியானத்தை தொடங்க உள்ள நிலையில் கன்னியாகுமரி நகரின் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கும் பகவதி அம்மன் கோயிலில் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வழங்கிய பகவதி அம்மனின் திருவுருவம் பிடித்த படத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைவர்த்தமாக பெற்றுக்கொண்டு அந்த பிரகாரத்தில் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் சற்று முன்பாக திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்தடைந்திருந்தார். அதன் பிறகு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தபடி அங்கு இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் வழியாக பிரதமருடைய கார் செல்லுகின்றது. அங்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பகவதி அம்மனை தரிசனம் செய்தார். பூஜை பொருள்கள் அடங்கிய அந்த வழிபாட்டு பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆலய அர்ச்சகர்கள் வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்தினுடைய வழக்கத்தின்படி துண்டு அணிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அர்ச்சகர்கள் வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு அந்த சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரகாரத்தில் வலம் வந்து பகவதி அம்மனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு கார் மூலமாக அந்த படகு குழாம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியினுடைய விவேகானந்தர் பாறை பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கின்றார். அவருக்கென பிரத்யேகமாக படகு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கென பிரதமருடைய பாதுகாப்பு குழுவினர் கடந்த 3 தினங்களாக பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பிரதமர் படகில் செல்லக்கூடிய சூழலில் அவருக்கான அந்த படகு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. பிரதமர் அளவுள்ள அந்த பயணிக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்பட்டு அந்த படகு தயார் நிலையில் விவேகானந்தர் பாறை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி இருக்கக்கூடிய பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு செல்லுகின்றார். அதன் பிறகு நாளை மறுநாள் பிற்பகல் வரை பிரதமர் தொடர்ச்சியாக ஏறக்குறைய ஒரு 36 மணி நேரம் வரை தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமருடைய இந்த பயணத்தில் அவர் முழுவதுமாக தியானத்தில் ஈடுபடுவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் எஸ்பிஜி பாதுகாப்பு குழுவினர் இந்த பகவதி அம்மன் கோயிலில் பாதுகாப்பு ஒத்திகையை பார்த்திருந்தார்கள். அதன் பிறகுதான் பிரதமருடைய பயண திட்டத்தில் பகவதி அம்மன் கோயிலும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது விருந்தினர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட பிரதமருடைய வாகனங்கள் அந்த பாதுகாப்பு வாகனத்துடன் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தது. முன்னதாக இன்று காலை முதலே பகவதி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் காலை மட்டும் சற்று நேரம் அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு பக்தர்கள் அனுமதி வழங்கப்படவில்லை. பிரதமர் வந்த பொழுது பிரதமர் மட்டுமே உள்ளே சென்று வழிபடக்கூடிய வகையில் அந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டிருந்தன. மேலும் அந்த பகவதி அம்மன் கோவிலில் வழக்கமான பூஜை மட்டுமல்லாமல் சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி வசம் பூஜை பொருட்களையும் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் வழங்கியிருந்தார்கள். அதனை தலைதாழ்த்தி ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய பிரகாரத்தில் வலம் வந்து பகவதி அம்மனை தரிசனம் செய்தார்.
தற்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். விவேகானந்தர் நினைவு மண்டப பாறை, அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் என்று முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்தியாவினுடைய தென்கோடி முனையாக இருக்கும் கன்னியாகுமரியில் மக்களவை தேர்தல் ஏறக்குறைய நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 2 நாட்களில் மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் 3 நாட்கள் அமைதியாக ஓய்வெடுக்கக்கூடிய வகையிலும் தியானத்தில் ஈடுபடக்கூடிய வகையிலும் இந்தியாவினுடைய அடையாளமாக சர்வதேச நாடுகளில் இந்தியாவின் இந்து மதத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர் எந்த இடத்தில் இருந்து தவம் புரிந்தாரோ அந்த இடத்தில் தியானம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பிரதமருடைய பயண திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி இருக்கின்றார். பிரதமர் மட்டுமே கோயிலுக்கு உள்ளே சென்று வழிபாடு நடத்தியிருந்தார். பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட யாருமே உள்ளே கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்கள் பிரதமரை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக எஸ்பிஜி பாதுகாப்பு குழுவினர், தமிழ்நாடு காவல் படையினுடைய தெற்கு மண்டல ஐஜி தலைமையிலான பாதுகாப்பு காவலர்கள் என்று பலரும் அந்த இடங்களில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரதமர் நாம் குறிப்பிட்டவாறு அந்த தியான கூடத்திற்கு சென்ற பிறகு நாளை மறுநாள், இன்று இரவு என்று அடுத்த ஒரு 3 நாட்கள் வரை பிரதமரை சந்திப்பதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. பிரதமருக்கான உணவு உள்ளிட்டவையும் அந்த எஸ்பிஜி குழுவினர் மூலமாக உள்ளே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தியதை போன்று தியான மண்டபத்திற்கு சென்ற பிறகு விவேகானந்தர் நினைவிட பாறையில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தியான கூடத்திலும் பிரதமர் சிறப்பு பூஜைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதமருடைய இந்த பயணத்தை பொறுத்தவரை நாளை மறுநாள் மாலை 3:15 மணி வரை அங்குதான் இருக்கின்றார். அதாவது கன்னியாகுமரியிலேயே தங்கி இருக்கின்றார். அதன் பிறகு விமானம் மூலமாக டெல்லி செல்லுகின்றார். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளில்தான் பிரதமருடைய வாரணாசி மக்களவை தொகுதிக்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. ஏற்கனவே கடந்த 3-4 மாதங்களாக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அரசியல் பணிகளுக்கும் தேர்தல் பரப்புரைகளுக்கும் இடையிலும் ஆன்மீக பயணங்களையும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்திற்கு கடந்த 2 மாதங்களில் பலமுறை பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக அதிலும் ராமர் கோயில் கட்டுமானத்தின் பொழுது பாலராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்கு முன்பாக பிரதமர் ஸ்ரீரங்கத்திற்கும் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய தலங்களுக்கும் தமிழகத்திலே பயணம் மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 நாட்கள் அளவு அந்த பயண திட்டம் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியினுடைய பகவதி அம்மன் கோயிலில் வழிபாடு முடித்துக் கொண்டு விவேகானந்தர் பாறையை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.